ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்ம அன்றாட வாழ்வில் ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில குறிப்புகளை இப்போ உங்களுக்கு வரிசையாக சொல்லின்னு இருக்கேன். நம்ம கடைசியாக ஹோரை இதெல்லாம் பார்த்தோம். யமகண்ட வேலை, ராகுகால வேலைகள் என்ன, ஹோரைகளை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பார்த்தோம். இப்போ இது சம்மந்தமாக இன்னொரு விஷயம். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி பணம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு நல்ல நாள் நேரம்லாம் எப்படி பார்த்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. இப்போது முக்கியமான நல்ல நாட்கள் எல்லா சுப காரியங்களுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களை எல்லா சுபகாரியங்களுக்குமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இது குறையே சொல்ல முடியாத நல்ல நாட்கள், நல்ல கிழமைகள் இவையெல்லாம். ஸோ இந்த 4 கிழமையில் நீங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம ஹோரை சொன்னோம் இல்லையா, ஹோரைங்கிறது நம்ம சூரிய உதயத்தை வச்சு எடுத்துக்கணும். நம்ம பொதுவாக சொன்னோம் காலம்பரை 6லேருந்து 7 மணி வரையும் அன்றைய கிழமை என்னவோ அதற்கு உண்டான ஹோரை தான் முதல் ஹோரையாக இருக்கும்னு சொன்னோம். இப்போ ஒரு நாளைக்கு சூரிய உதயம் 6:20க்கு இருக்கும். இன்னும் சில நாட்களில் சீக்கிரமே உதயமாயிடும், 5:45, 5:50 அந்த மாதிரி. அப்போது எந்த நேரத்தில் சூரிய உதயம் ஆகிறதோ அதிலிருந்து கணக்கு. ஸோ இப்போல்லாம் நிறைய ஆப் எல்லாமே வந்தாச்சு இல்லையா, அது மாதிரி எதையோ இல்லை கேலண்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சுபஹோரைகள்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை கொடுத்துருப்பாங்க. அநேகமாக எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தா கூட சுபஹோரை நேரங்களை அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம இதில் சொன்ன மாதிரியே இப்போ இந்த கிழமைகளில் சொன்னோம் இல்லையா, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த ஹோரைகள் சுபஹோரைகள். இப்போ படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே புதன் ஹோரையை உபயோகப்படுத்திக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குரு ஹோரையை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த 2 ஹோரைகளையுமே நீங்கள் இந்த பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த 4 கிழமைகளில். அதே போல் சில நட்சத்திரங்கள் அதில் எந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலே உண்டு. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, விசாகம் இந்த மாதிரி ஒரு பாடலே உண்டு. அதுக்கு இந்த 12 நட்சத்திரங்களில் யாருக்காவது நம்ம கடன் கொடுத்தாலோ இல்லாட்டி கடன் வாங்கினாலோ, ஒரு இடத்துக்கு ட்ராவல், ஒரு பிரயாணம், லாங் டிஸ்டன்ஸு பிரயாணத்தை நம்ம இன்றைக்கி மேற்கொண்டாலோ, இல்லை ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது செய்கிறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி செஞ்சாலோ, இந்த நட்சத்திரங்களில் செஞ்சோம்னா அது ஃபெயிலியராக தான் ஆகும். அது தோல்வியில் முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நட்சத்திரங்களில் கடன் பெற்றவர் அதிலிருந்து மீண்டு வருவதோ, பிரயாணம் போனவர் திரும்பி வருவதோ, கடன் கொடுத்தவர் கடனை திரும்ப பெறுவதோ, மருத்துவம் வெற்றி பெறுவதோ அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நட்சத்திரங்களில் நம்ம போய் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன், அங்கே அட்மிட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தாதீங்க. வந்தால் மேக்ஸிமம் முடிஞ்சால் அந்த நட்சத்திரம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே 1/2 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் முன்னாடியோ, இல்லை அந்த நட்சத்திரம் முடிந்த மறுநாளோ போகிறது நல்லது. அதே போல் கடன் இந்த நட்சத்திரங்களில் எந்த காரணம் கொண்டும் வாங்கவே கூடாது. வாங்கினா நம்மளால் திரும்பி கொடுக்க முடியாத மாதிரி தான் நிலைமை வரும். அதே போல் இந்த நட்சத்திரங்களில் அடுத்தவங்களுக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. அதே போல் ட்ராவலுக்கு ரொம்ப தூர பிரயாணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் அப்படி பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை. இது எல்லாமே அனுபவத்தின் மூலமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். ஏற்கனவே நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்தாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இது நானாக கண்டுபிடிச்சி சொல்லலை. அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது தோஷம் நிறைந்த நாட்கள் அப்படின்னு. தோஷம்னா என்னென்னா, அந்த நாட்களில் நம்ம ஒரு காரியம் மேற்கொண்டோம்னா அதோடைய பலன்களை முழுசாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த நாட்களே குறைவுடைய நாட்கள். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம சாதாரணமாக ராகு காலம்னா அந்த பர்டிகுலர் டைமை அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி யமகண்ட வேலைன்னா அதில் செய்யறதில்ல, குளிகன் நேரம்னா அதில் செய்யறதில்ல, மாந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதில். இப்போது இந்த நாட்களை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட கிழமையில் குறிப்பிட்ட நட்சத்திரம் அந்த 2 காம்பினேஷனும் அது 2ம் சேர்ந்து வரும்போது அந்த நாள் ஒரு தோஷம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. அதில் நம்ம ஏதாவது ஒரு கோவிலில் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறதோ, நம்ம நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிறதோ,
வேறு ஏதாவது விசேஷங்கள் பண்ணுறதோ இந்த நாட்களை அவாய்ட் பண்ணணும்னு. அது என்னென்ன காம்பினேஷன்னு பார்க்கலாம். முதல்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்தால் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாள். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த நாளை வந்து நீங்கள் எந்த சுபகாரத்துக்கும் எடுத்துக்காதீங்க. அதே போல் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமையில் உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமையில் அவிட்ட நட்சத்திரம் வந்தாலோ, வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரம் வந்தாலோ, வெள்ளிக்கிழமையில் பூராட நட்சத்திரம், சனிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரம், இந்த மாதிரி கிழமையும் நட்சத்திரமும் கூடிய சேர்க்கையை வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது. அதை வந்து ஒரு சூன்ய நாளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நாட்களில் நம்ம எந்த விதமான பரிகாரங்கள் செய்கிறதோ, தோஷ நிவர்த்திக்காக ஏதாவது பண்ணிக்கிறது, வீட்டில் இப்போ ஹோமம்லாம் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் நாள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்களை இதுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம இப்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையோ இல்லாட்டி நம்மளுடைய ஒரு உறவினர்கள் யாரையாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிடுறோம். அவங்க அப்போ தான் முதல் தடவையாக நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்னா எந்த கிழமைகளில் அது செய்யணுங்கிறதும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்கிறதுனா, வியாழக்கிழமையில் நம்ம ஒருத்தரை வீட்டுக்கு விருந்து சாப்பிட நம்ம போனாலோ இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலோ நம்ம உறவு முறை கெட்டு நமக்கு இடையில ஒரு வெறுப்பு உண்டாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கும் அதே பலன்தான். ஸோ எந்த கிழமையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வியாழக்கிழமை அந்த மாதிரி வந்தாங்கன்னா வெறுப்பு உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்தால் தீராத பகை உண்டாகும், விரோதம் வந்துடும். 2 ஃபேமிலிக்கும் நடுவில் இல்லை அந்த 2 பேருக்கும் நடுவில் விரோதம் வந்துடும். ஸோ நம்ம என்ன நாட்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்ன கிழமைகளெல்லாம்னு கேட்டால் வியாழன், செவ்வாய், ஞாயிறு. இதை தவிர பாக்கி இருக்கிற நாட்களில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகிறதோ இல்லை அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதோ ரொம்ப நல்லது. இது இப்போ அந்த முதல்ல இந்த சம்பந்தி விருந்து கொடுப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு, இல்லைன்னா முதல்ல பொன் பார்க்க போகிறது வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இந்த கிழமைகளை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் கூடுதல் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். எல்லார் வீட்லேயும் பஞ்சாங்கம் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.